உலக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு புதுவித யுத்தம். ஒரு பக்கம் உலகின் வல்லரசு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், மறுபக்கம் கத்தோலிக்க திருச்சபையின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட போப் லியோ. என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என போப் முழங்க, அரசியல் செய்யாதீர்கள் என ட்ரம்ப் சீர, வாட்டிகனுக்கும் வெள்ளை மாளிகைக்கும் இடையே வார்த்தை போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. யார் இந்த போப் லியோ? வரலாற்றிலேயே முதல் முறையாக அமெரிக்க மண்ணில் பிறந்த ஒருவர். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரானது உலகையே வியக்க வைத்தது. சிகாகோவில் பிறந்து வளர்ந்த லியோ இளம் வயதிலேயே சமூக நீதிக்காக போராடியவர். வழக்கமான போப் ஆண்டவர்களைப் போல அல்லாமல் அநீதிகளை நேரடியாக சுட்டிக்காட்டுவதுதான் இவரது ஸ்டைல். ஒரு அமெரிக்கராக இருந்து கொண்டே அமெரிக்க அதிபரை எதிர்ப்பதுதான் இந்த மோதலின் மிக சுவாரஸ்யமான புள்ளி. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் குறித்து வாட்டிகனில் நடந்த திருப்பலியின் போது போப் லியோ ஆற்றிய உரைதான் இந்த நெருப்புக்கு காரணம். போர்களை நடத்துபவர்கள் தங்களை சர்வ வல்லமை படைத்தவர்களாக நினைக்கும் மாயையில் வாழ்கிறார்கள் என ட்ரம்ப் நிர்வாகத்தை நேரடியாக சாடினார். ஆயுதங்களை விட அமைதிக்கு வலிமை அதிகம் என அவர் விடுத்த அறைகூவல் வாஷிங்டனில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு தனது பாணியிலேயே பதிலடி கொடுத்த ட்ரம்ப், போப் லியோ ஒரு இடதுசாரி அரசியல்வாதி போல செயல்படுகிறார் என சீறினார். இதன் உச்சகட்டமாக தன்னை இயேசு கிறிஸ்துவை போன்ற தோற்றத்தில் சித்தரித்து உலகை பாதுகாக்க வந்த மீட்பர் என்பது போன்ற சர்ச்சைக்குரிய புகைப்படத்தையும் வெளியிட்டு அதிர வைத்தார் ட்ரம்ப். இதற்கு பதிலடி கொடுத்த போப், நற்செய்தியை புரியாதவர்கள்தான் எனக்கு அரசியல் முத்திரை குத்துகிறார்கள். ட்ரம்ப் நிர்வாகத்தை கண்டு நான் அஞ்ச மாட்டேன், அமைதிக்காக குரல் கொடுப்பதே என் கடமை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே போப் பிரான்சிஸ்க்கும் ட்ரம்புக்கும் இடையே சில விஷயங்களில் மோதல் இருந்தது. ஆனால் இப்போது ராஜதந்திரத்தை உடைத்து நேரடியாக மல்லு கட்டும் போப் லியோவின் இந்த அறைகூவல் போரை நிறுத்துமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.